இந்த சொசைட்டி செட் பண்ண பியூட்டி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கம்மியாக இருக்கேன். அதாவது நான் ஒல்லியாக இல்லை, நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் வந்து ஹைட்டாக இல்லை, நான் வந்து ஒயிட்டாக இல்லை அப்படின்னு இங்கே பல பேர் வந்து தனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து அவங்களே சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த என்வரான்மெண்ட் சொல்லாமலே வந்து நமக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்மளுக்கு உருவா பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இன்னுமே பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி தான் இது. ஸோ வெல்கம் டு கற்பனை உலகம். இன்னைக்கு வாங்க லைவ் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஒரு கார்டனில் ஒரு ரோஸ் செடியும் ஒரு முள்ளு செடியும் இருந்துச்சு. அந்த ரோஸ்க்கு தான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை பார்த்து நிறைய பேர் பிரமிச்சு போறாங்கன்னு ஒரு பெருமை இருந்துச்சாமா. அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற முள்ளு செடியை பார்த்து, உனக்கு என்ன யாருமே வந்து ஆசைப்பட்டு கூட உன்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் என்ன பாரு என்னை எப்போவுமே பார்த்து ரசிக்கிறாங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கேட்டிருந்த முள்ளு செடி இதெல்லாம் கேட்டு கேட்டு முள்ளு செடிக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே போக போக இது பழகிருச்சுனால அது பேசுகிற பேச்செல்லாம் வந்து இது காதில் வாங்காமே போயிடுச்சு. காலங்கள் மாற்றங்கள் வந்தனால அங்கே மழை பொழிவு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால் ரோஸ் செடிக்கு தேவையான தண்ணீரும் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இதனால ரோஸ் செடி தன்னோட இதழ்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதோட அழகான தோற்றங்கள்லாம் ரொம்ப மாறி ரொம்ப மெலிஞ்ச தோற்றத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்க கேக்டஸ் செடிக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா இறைவன் அதுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் அதுக்கு தேவையான ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. அதாவது அதோட ரூட்ஸ், அதாவது அதோட வேர்கள்லாம் ரொம்பவே நீளமாக மண்ணுக்குள்ளே போகி எங்கே தண்ணி இருக்கோ அது தேடுற சக்தி வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் கேக்டஸ்க்கு இந்த ஒரு திறமை இருக்கனால அதனால் எல்லா இதுலேயுமே அதால் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. இப்போது இந்த நேரத்தில் இந்த கதைப்படி கேக்டஸ் என்ன பண்ணுன்னா, அதாவது முள்ளுச்செடி என்ன பண்ணுன்னா, அதுக்கிட்ட இருக்க தண்ணியை தன்னோட ரோஸ் கிட்ட கொடுத்து அதை அதோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க இது உதவுமாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட அழகு இல்லைன்னு சொல்லி நம்ம என்றைக்குமே புலம்பக்கூடாது. பிகாஸ் அழகு அப்படிங்கிறத இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருப்பாரு. அந்த அழகு என்னங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களோட திறமை என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கற்பனை உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த சொசைட்டி செட் பண்ண பியூட்டி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கம்மியாக இருக்கேன். அதாவது நான் ஒல்லியாக இல்லை, நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் வந்து ஹைட்டாக இல்லை, நான் வந்து ஒயிட்டாக இல்லை அப்படின்னு இங்கே பல பேர் வந்து தனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து அவங்களே சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த என்வரான்மெண்ட் சொல்லாமலே வந்து நமக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்மளுக்கு உருவா பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இன்னுமே பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா